ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லுக் பேக் இன் ஆங்கர் இந்த பிளே பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஜான் ஆஸ்பான். இவங்க ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட், ஸ்கிரீன் ரைட்டர், ஆக்டர் அண்ட் இவங்க ஒரு தொழிலதிபரும் கூட. ஜான் ஆஸ்பானுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா த என்டர்டெய்னர், லூத்தர், இன்அட்மிசிபிள் எவிடன்ஸ், a better class of person and so on. லுக் பேக் இன் ஆங்கர் இந்த பிளே ஜான் ஆஸ்பானுடைய ஆட்டோபயோகிராபிக்கல் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜான் ஆஸ்பான் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த பிளே இருக்கும். ஜான் ஆஸ்பானுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாருன்னா பமிலா லேன். பமிலா ஒரு ஆக்ட்ரஸ். இந்த ரெண்டு பேரும் மேரேஜ் ஆன புதுசுல ஒரு சின்ன வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்களுடைய மேரேஜ் அன்ஹாப்பியா தான் இருந்துச்சு. சோ அந்த அன்ஹாப்பி மேரேஜ் லைஃப பேஸ் பண்ணி தான் ஜான் ஆஸ்பான் லுக் பேக் இன் ஆங்கர் இந்த பிளேயை எழுதியிருக்காங்க. இது ஒரு ரியலிஸ்டிக் அண்ட் கிச்சன் சிங்க் டிராமா அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு கற்பனையும் இல்லாம ரியாலிட்டிய காமிக்கிறது தான் ரியலிஸ்டிக் பிளே. ரியலிஸ்டிக் பிளேல ஹியூமன்ஸோடைய ரியல் லைஃப் அண்ட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ அப்படியே காமிச்சிருப்பாங்க. அந்த பிளேல இருக்கிற சிச்சுவேஷன், டயலாக், கேரக்டருடைய பிஹேவியர் எல்லாமே ரியல் லைஃப்ல ஹியூமன்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி தான் ரியலிஸ்டிக் பிளேஸ் இருக்கும். அப்புறம் கிச்சன் சிங்க் டிராமா பத்தி சொல்லணும்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுடைய லைஃப் அப்படியே போர்ட்ரே பண்ற மாதிரி தான் கிச்சன் சிங்க் டிராமா இருக்கும். மோஸ்ட்லி இந்த கிச்சன் சிங்க் டிராமாவுடைய செட்டிங் இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கா இருக்கும். சோஷியல் இஷ்யூஸ் பத்தி பேசுவாங்க. அப்புறம் நார்மலா நம்ம ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும்ல, அந்த மாதிரி டொமஸ்டிக் ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி பேசுவாங்க. கிச்சன் சிங்க் டிராமால ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுடைய லைஃப போர்ட்ரே பண்றனால பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், கிளாஸ் இன்இக்வாலிட்டி இந்த மாதிரி தீம்ஸ பேஸ் பண்ணி தான் பிளே இருக்கும். லுக் பேக் இன் ஆங்கர்ல ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுடைய எவ்ரிடே லைஃப அப்படியே ரியலா காமிச்சிருப்பாங்க. லுக் பேக் இன் ஆங்கர்ல மொத்தம் 3 ஆக்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆக்ட் வைஸ் சம்மரியே இந்த வீடியோல பாத்திரலாம். லுக் பேக் இன் ஆங்கர் இந்த பிளே மிட்லாண்ட்ஸ்ல இருக்கிற 1 பெட்ரூம் பிளாட்ல நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. 1950ஸ்ல, அதாவது வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் நிறைய பேருக்கு வேலை இல்ல. அங்க பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கிளாஸ் இன்இக்வாலிட்டி மாதிரியான சோஷியல் இஷ்யூஸ் சொசைட்டில நிறைய இருந்துச்சு. சோ அத பேஸ் பண்ணி தான் இந்த பிளே இருக்க போகுது. இப்ப நம்ம கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிம்மி பார்ட்டர். இவங்கள ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு தான் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஜிம்மி ஒர்க்கிங் கிளாஸ சேர்ந்தவங்க. கிச்சன் சிங்க் டிராமால ஒர்க்கிங் கிளாஸ சேர்ந்த மென் மோஸ்ட்லி ஆங்கிரி மேனா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சொசைட்டி மேலயும் கோபம் இருக்கும், அவங்க மேலயும் கொஞ்சம் கோபம் இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கோபப்பட்டு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஆலிசன் பார்ட்டர். இவங்க ஜிம்மியோடைய ஒய்ஃப். ஆலிசன் அப்பர் கிளாஸ சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் கிளிஃப் லூயிஸ். இவங்க ஜிம்மியோடைய ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இந்த பிளே 1 பெட்ரூம் பிளாட்ல தான் நடக்குது அப்படின்னு. அந்த 1 பெட்ரூம் பிளாட்ல தான் ஜிம்மி பார்ட்டர், ஆலிசன் பார்ட்டர் அண்ட் கிளிஃப் லூயிஸ் இந்த 3 பேருமே தங்கி இருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல பிரைவசி அப்படிங்கிற ஒண்ணு இங்க இருக்காது. கிளிஃப் லூயிஸ் ஒர்க்கிங் கிளாஸ சேர்ந்தவங்க தான், ஆனா ஜிம்மி மாதிரி கிடையாது. கிளிஃப் கொஞ்சம் பொறுமைசாலி. நெக்ஸ்ட் கேரக்டர் ஹெலனா சார்ல்ஸ். இவங்க ஆலிசனுடைய ஃப்ரெண்டு. ஹெலனாவும் அப்பர் கிளாஸ சேர்ந்தவங்க தான். ஹெலனா ஆக்ட்ரஸா இருக்கிறாங்க. இந்த பிளேல ஹெலனாவும் இந்த 1 பெட்ரூம் பிளாட்ல அவங்க ஃப்ரெண்டு ஆலிசன் கூட தங்குறதுக்காக வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் கர்னல் ரெட்ஃபர்ன். இவங்க ஆலிசனுடைய ஃபாதர். இவங்க ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆபீசர். பிளே ரொம்ப சின்னதுதான், ஆனா எல்லா கேரக்டர்ஸ பத்தியும் நம்ம கொஞ்சம் டீடைல்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேரக்டர் எதுக்காக இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ லைட்டா கேரக்டர்ஸ் பத்தி பாத்திரலாம். ஜிம்மி பார்ட்டர் பத்தி சொல்லணும்னா ஜிம்மி ஒர்க்கிங் கிளாஸ சேர்ந்தவங்க. ஜிம்மி நல்லா படிச்சிருக்காங்க. ஆனா வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச இந்த சமயத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அதிகமா இருக்குது. சோ ஜிம்மிக்கு படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கவே இல்ல. ஜிம்மி மாட்டிக்கிட்டதா ஃபீல் பண்றாங்க.
வேலைக்கு போய் சொசைட்டில நல்ல பொசிஷனுக்கு ரைஸ் ஆக ஜிம்மியால முடியல. ஜிம்மிக்கு அவங்களுடைய எஜுகேஷன் கொஞ்சம் கூட உதவி பண்ணல. இப்போ ஜிம்மி அவங்க ஃப்ரெண்டு கிளிஃப் லூயிஸ் கூட சேர்ந்து ஒரு ஸ்வீட் கடை தான் வச்சிருக்காங்க. ஜிம்மிக்கு இந்த சொசைட்டி மேல ரொம்ப கோபம் இருக்குது. குறிப்பா அப்பர் கிளாஸ் பீப்புள கண்டாலே ஜிம்மிக்கு சுத்தமா பிடிக்காது. எப்போதுமே அப்பர் கிளாஸ் பீப்புள இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆலிசன் பார்ட்டர் அண்ட் ஹெலனா இந்த ரெண்டு பேருமே அப்பர் கிளாஸ சேர்ந்தவங்க அப்படிதானே. ஜிம்மியோடைய டார்கெட்டே இவங்க தான். இந்த ரெண்டு பேரையும் பொதுவா அப்பர் கிளாஸையும் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜிம்மி அப்பர் கிளாஸ் பீப்புள் மேல கோபமா இருக்கிறதுக்கு அவங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் தான் காரணம். அத நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஜிம்மி கைண்டானவங்க தான், ஆனா கூடவே குரூவலானவங்களும் கூட. ஜிம்மி ரொம்ப ஆனஸ்டா பேசுவாங்க. நம்ம இப்படி சொன்னா அவங்க ஹர்ட் ஆவாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க மனசுல என்ன படுதோ அத அப்படியே ஜிம்மி வெளியில சொல்லிடுவாங்க. இதனாலேயே ஜிம்மி கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம். சோ இந்த போஸ்ட் வார் இங்கிலாந்துல படிச்ச படிப்பு கை கொடுக்கல, நல்ல வேலைக்கு போய் சொசைட்டில முன்னேற முடியல. சோ ஜிம்மி யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க. கூடவே அப்பர் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ் இன்இக்வாலிட்டியும் இருக்குது. சோ இது எல்லாத்தோடைய வெளிப்பாடு தான் ஜிம்மியோடைய கோபமா இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் ஆலிசன் பார்ட்டர். இவங்க அப்பர் கிளாஸ சேர்ந்தவங்க. ஆலிசனும் ஜிம்மியும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தன்னை நம்பி வந்த பொண்ண ஜிம்மி நல்லாவே பாத்துக்கிடல. அடிக்கடி ஜிம்மி ஆலிசன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாழ்க்கைக்கு பழகி போய் ஆலிசன் அமைதியாயிட்டாங்க. ஜிம்மி அவங்க கூட சண்டை போடும்போது ஜிம்மியை எதிர்த்து பேச மாட்டாங்க. ஜிம்மி கூட ஃபைட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அமைதியாவே இருப்பாங்க. ஜிம்மி அதையும் ஒரு குறையாதான் சொல்வாங்க. இந்த அப்பர் கிளாஸ் பீப்புளே இப்படிதான், ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு எதிர்த்து போராட கூட தெரியாது, பேஷன்லாம் சுத்தமா இருக்காது அப்படின்னு ஆலிசனை சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆலிசன் வந்து அவங்களுடைய அப்பர் கிளாஸ் ரூட்ஸ் அண்ட் ஜிம்மியோடைய ஒர்க்கிங் கிளாஸ் வேர்ல்ட் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஒரு டைம்ல ஆலிசன் ஜிம்மி கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு ஜிம்மிய விட்டு அவங்க ஃபாதர் கூட போயிருவாங்க. கடைசியில ஆலிசனும் ஜிம்மியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையான்னு இந்த பிளேல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் கிளிஃப் லூயிஸ். இவங்களும் ஜிம்மி மாதிரியே ஒர்க்கிங் கிளாஸ சேர்ந்தவங்க தான். கிளிஃப், ஜிம்மி அண்ட் ஆலிசன் இந்த மூணு பேருமே ஒன் பெட்ரூம் பிளாட்ல தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஜிம்மி ஆலிசன் கூட சண்டை போடும் போதெல்லாம் கிளிஃப் தான் ஜிம்மிய சமாதானப்படுத்துவாங்க. கிளிஃப் லூயிஸ்க்கு ஆலிசன்னா ரொம்ப பிடிக்கும். ஆலிசனுக்கும் கிளிஃப்னா ரொம்ப பிடிக்கும். இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப ஃப்ளர்டேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம ChatGPT தான்ப்பா சொல்லுச்சு. கிளிஃப்க்கும் ஆலிசனுக்கும் நடுவுல லவ்லாம் கிடையாது. இந்த ரெண்டு பேருமே அவங்க லிமிட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா ஆலிசன் ஜிம்மியோடைய ஒய்ஃப், கிளிஃப் ஆலிசனுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஹெலனா சார்ல்ஸ். இவங்க ஆலிசனுடைய ஃப்ரெண்டு. ஹெலனாவும் அப்பர் கிளாஸ சேர்ந்தவங்க தான். ஹெலனா ஆக்ட்ரஸா இருக்கிறாங்க. ஹெலனா ஒரு நாடகத்துல நடிக்கிறதுக்காக மிட்லாண்ட்ஸுக்கு வந்திருப்பாங்க. மிட்லாண்ட்ஸ்ல தான் அவங்க ஃப்ரெண்டு ஆலிசன் இருக்கறனால ஆலிசன் கூட தங்குறதுக்காக ஹெலனா வந்திருப்பாங்க. ஹெலனா ஆலிசனை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவங்க. இந்த சொசைட்டில மேன் எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க தான் எல்லாமே, அவங்க சொல்றத தான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஹெலனா. சோ ஜிம்மி ஹெலனாவை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசும்போதெல்லாம் ஹெலனா ஜிம்மி கூட சண்டை போட்டு ஜிம்மிக்கு திரும்ப கொடுத்து விட்டுருவாங்க. ஜிம்மிய பலார்னு ஹெலனா கன்னத்துல அரைஞ்சிருக்காங்க. ஹெலனா கேரக்டரை பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சல் வரும். ஏன்னா ஆலிசனை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு ஜிம்மி கூட ஹெலனா ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. சோ இந்த பிளேயோடைய முடிவுல ஜிம்மி அவங்க ஒய்ஃப் ஆலிசன் கூட வாழ போறாங்களா இல்லனா ஹெலனா கூட வாழ போறாங்களான்னு பார்க்கலாம். கர்னல் ரெட்ஃபர்ன். இவங்க அப்பர் கிளாஸ சேர்ந்தவங்க. ஆலிசனுடைய ஃபாதர். இவங்க பிரிட்டிஷ் ஆர்மியில கர்னலா இருந்தாங்க. இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. இவங்க இந்தியால தான் வேலை பார்த்திருப்பாங்க. இவங்க ரொம்ப ஜென்டில் அண்ட் கைண்டானவங்க. இவங்க கர்னலா இருந்தனால சொசைட்டில இருக்கிற எல்லாருமே அவங்கள எப்போதுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கர்னல் ரெட்ஃபர்ன் பிரசன்ட்ல இருந்தாலும் அவங்க பாஸ்ட்ல எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ பிரசன்ட்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
இங்கிலாந்துல எவ்வளவோ சேஞ்சஸ் வந்துட்டு ஆனா அதுக்கேத்தாப்புல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிடாம இவங்க பழைய காலத்துல வாழ்ந்த மாதிரியே தான் இப்பவும் இருக்கிறாங்க. ஜிம்மி இவங்க முகத்துக்கு நேரா இங்கிலாந்துல எவ்வளவோ மாற்றம் வந்துட்டு ஆனா நீங்க ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. லேட்டர் ஜிம்மி சொன்னத கர்னல் ரெட்ஃபர்ன் ஒத்துக்கிடவும் செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் ஜிம்மியும் ஆலிசனும் லவ் பண்ணும்போது அவங்களுடைய லவ்வுக்கு கர்னல் ரெட்ஃபர்ன் அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க. ஆனா லேட்டர் ஜிம்மி அவங்க மனசால ஏத்துக்கிட்டாங்க. ஆலிசன் ஜிம்மி கூட வாழ முடியாம ஜிம்மிய விட்டுட்டு அவங்க ஃபாதர் கர்னல் ரெட்ஃபர்ன் கூட கிளம்பி போயிருப்பாங்க. அப்போ அவங்க பொண்ணு ஜிம்மி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதுல கர்னலுக்கு பெருசா விருப்பம் இல்ல. ஆனா அவங்க பொண்ணு ஜிம்மி கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கறதுக்காக தான் மனசு இல்லாம அவங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம லுக் பேக் இன் ஆங்கர் இந்த பிளே பத்தி பார்க்கலாம். ஆக்ட் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த 1 பெட்ரூம் பிளாட்ல ஜிம்மியும் கிளிஃபும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆலிசன் துணி அயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி அப்பர் கிளாஸ் பீப்புள இன்சல்ட் பண்ற மாதிரி பேசி அப்பர் கிளாஸ் பீப்புள் மேல அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பையும் கோபத்தையும் காமிக்கிறாங்க. தென் ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா, ஆலிசன் மாதிரி அப்பர் கிளாஸ சேர்ந்த பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க சொகுசா கம்ஃபர்டபுளா வாழ்ந்தே பழகிருப்பாங்க. அவங்க லைஃப்ல சஃபர் ஆயிருக்கே மாட்டாங்க, எந்த ஒரு பெயினையும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் ஜிம்மி ஆலிசனையும் ஆலிசனுடைய அப்பர் கிளாஸ் ஃபேமிலியையும் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. கூடவே எல்லா பெண்களுமே நாய்ஸியா கிளம்சியா இன்சென்சிட்டிவா தான் இருப்பாங்க, ஆண்களுடைய லைஃப கெடுக்கிறதே இந்த பெண்கள் தான் அப்படின்னு பெண்களை பத்தியும் அப்பர் கிளாஸ் பீப்புள பத்தியும் ரொம்ப மோசமா அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேக்குற ஆலிசன் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம ரொம்ப அமைதியா காமா இருக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மி எப்போதுமே இப்படிதான் பேசுவாங்க. நெக்ஸ்ட் ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்டா நான் மேடலின் கூட இருக்கும்போதுதான் அதிக எக்ஸைட்மெண்டோட லைஃப் மேல இன்ட்ரெஸ்டோட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேடலின் யாருன்னா, ஜிம்மிக்கு 18 வயசு இருக்கும்போது ஜிம்மி மேடலினை தான் டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மேடலினுக்கு ஜிம்மியை விட 10 வயசு அதிகம். அப்போ மேடலினுக்கு 28 வயசு இருக்கும். இப்போ லாஸ்டா நான் மேடலின் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு ஜிம்மி சொல்றாங்கல்ல. இப்படியே ஜிம்மிய பேச விட்டா கண்டிப்பா பெரிய சண்டை நடக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கிளிஃப் ஜிம்மிய பேச விடாம தடுத்து ஜிம்மி கூட விளையாட்டா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஆலிசன் அயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த அயனிங் போர்டை தட்டி விட்டுருதாங்க. இதனால அந்த சூடான அயன் பாக்ஸ் ஆலிசனுடைய கையில பட்டு ஆலிசனுக்கு காயம் ஏற்பட்டுருது. ஜிம்மியுமே ஆலிசன் கையில காயப்பட்டுடுச்சேன்னு வருத்தப்படுறாங்க. பட் ஆலிசன் இங்க இருந்து நீ வெளியில போ அப்படின்னு கத்தி ஜிம்மிய அந்த 1 பெட்ரூம் பிளாட்ல இருந்து வெளியில அனுப்பி விட்டுருதாங்க. தென் கிளிஃப் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துட்டு வந்து ஆலிசன் கையில அடிபட்டிருக்குதுல்ல, அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆலிசன் கிளிஃப் கிட்ட அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஜிம்மியோடைய குழந்தை ஆலிசனுடைய வயித்துல வளருது. சோ அந்த நியூஸை இப்போ ஆலிசன் கிளிஃப் கிட்ட தான் முதல்ல சொல்றாங்க. ஆலிசனும் ஜிம்மியும் சைல்டுக்கு பிளான் பண்ணல, இது ஒரு அன்பிளான்டு பிரெக்னன்சி தான். சோ நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு ஆலிசன் ஜிம்மி கிட்ட போய் சொன்னா அத ஜிம்மி எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியல. லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு முன்னாடியே ஃபேமிலி குழந்தைன்னு ஒரே இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஜிம்மி ஃபீல் பண்ணுவாங்களோன்னு ஆலிசன் ரொம்ப பயப்படுறாங்க. பயத்துல நர்வஸா இருக்கிற ஆலிசன் கிட்ட கிளிஃப் ரொம்ப கைண்டா நடந்துக்கிடுறாங்க. ஆலிசனை சமாதானப்படுத்தி கிளிஃப் ஆலிசனை கிஸ் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல ஜிம்மி உள்ள வந்துருந்தாங்க. ஆனா ஜிம்மி இத பெருசா எடுத்துக்கிடல. லேட்டர் ஆலிசனும் ஜிம்மியும் பேர் அண்ட் ஸ்குரில் கேம் விளையாடுறாங்க. நம்ம சின்ன பிள்ளைகள் கிட்ட எல்லாம் நான் தான் சிங்கம், நான் உன்னை கடிக்க போறேன் அப்படின்னு விளையாடுவோம்ல, அதே மாதிரிதான் இவங்க அடிக்கடி பேர் அண்ட் ஸ்குரில் கேம் விளையாடுவாங்க. இதுக்காகவே இவங்க ஸ்டஃப்டு அனிமல்ஸ் பேர் அண்ட் ஸ்குரில் பொம்மை வாங்கி வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் விளையாடுவாங்க. ஜிம்மி தான் நான் தான் கரடி அப்படின்னு கரடி மாதிரி நடிப்பாங்க. ஆலிசன் ஸ்குரில் மாதிரி நடிப்பாங்க. இந்த பிளேல பேர் அண்ட் ஸ்குரில் கேம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அவங்களுடைய ரியல் கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கரடியும் அணிலும் சண்டை போட்டுச்சுன்னா
கண்டிப்பா கரடி தான் ஜெயிக்கும். அணில் கரடிய எதிர்த்து போராட நினைக்காது. எப்படியாச்சும் அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும்னு தானே நினைக்கும். சோ அதுதான் இந்த பேர் அண்ட் ஸ்குரில் கேம் மூலமா காமிக்க நினைக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பேர் அண்ட் ஸ்குரில் பொம்மை வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அது அவங்களுக்குள்ள இருக்கிற சைல்டிஷ் இன்னசென்ஸ குறிக்குது. ஆனா சோஷியல் அண்ட் எமோஷனல் பிரஷரால ஜிம்மி கரடி மாதிரி அக்ரெசிவா நடந்துக்கிடுறாங்க. கரடி மூலமா ஜிம்மியோடைய மாஸ்குலின் ஸ்ட்ரென்த் அண்ட் அக்ரஷனை காமிக்கிறாங்க. ஸ்குரில் மூலமா ஆலிசனுடைய ஃபெமினைன் சாஃப்ட்னஸ் அண்ட் ஜென்டில்னஸ காமிக்கிறாங்க. ஆலிசனுடைய நிலைமை அந்த கரடி கிட்ட மாட்டிக்கிட்ட ஸ்குரில் மாதிரி இருக்குது. ஜிம்மி டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலிசனை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இவங்க எப்பெல்லாம் இந்த பேர் அண்ட் ஸ்குரில் கேம் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருப்பாங்க. சோ இப்போ ஆலிசனும் ஜிம்மியும் பேர் அண்ட் ஸ்குரில் கேம் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது போன் அடிக்குது. கிளிஃப் லூயிஸ் போய் போன் அட்டென்ட் பண்றாங்க. ஆலிசனுடைய ஃப்ரெண்டு ஹெலனா தான் கால் பண்ணிருக்காங்க. ஹெலனாவும் ஆலிசன் மாதிரியே அப்பர் கிளாஸ சேர்ந்தவங்க. ஹெலனா ஒரு ரிச் லேடி ஆக்ட்ரஸா இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாடகத்துல நடிக்கிறதுக்காக ஹெலனா அங்க வர போறாங்க. அவங்களுக்கு தங்க வேற இடமே இல்ல. அதனால ஜிம்மி, ஆலிசன் அண்ட் கிளிஃப் லூயிஸ் கூட சேர்ந்து அந்த 1 பெட்ரூம் ஹால்ல தங்கலான்னு ஹெலனா பிளான் பண்ணிருக்காங்க. அத தான் கால் பண்ணி சொல்றாங்க. தென் ஆலிசன் ஜிம்மி கிட்ட போய் என் ஃப்ரெண்டு ஹெலனா இங்க தங்க வர போறா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஜிம்மி ரொம்ப கோபப்படுறாங்க. ஏன்னா ஹெலனா அவங்க வீட்டுக்கு வந்து ஆலிசனை ஜிம்மி கிட்ட இருந்து பிரிச்சு ஆலிசனை கூட்டிட்டு போயிருவாங்களோன்னு ஜிம்மி ரொம்ப பயப்படுறாங்க. சோ ஆலிசன் நம்மள விட்டு போயிருவாளோ அப்படிங்கிற கோபத்திலையும் வருத்தத்திலையும் ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஒரு பேபி இருந்து அந்த பேபி இறந்து போனாதான் உன்னால ரியல் பெயினை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு கோபத்துல கத்துறாங்க. ஜிம்மி இதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை இழந்திருக்காங்க. சோ ஆலிசனும் என்னை விட்டு போயிருவாளோ அப்படிங்கிற பயத்திலையும் கோபத்திலையும் தான் ஜிம்மி அப்படி சொல்லிருப்பாங்க. ஆனா ஆலிசன் நிஜமாலுமே பிரெக்னண்டா இருக்கிறாங்க. அந்த விஷயம் ஜிம்மிக்கு தெரியாது. ஜிம்மி இப்படி சொன்ன உடனே ஆலிசன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதோட ஆக்ட் 1 முடியுது. ஆக்ட் 2 பார்த்தோம்னா ஹெலனா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆலிசனும் ஹெலனாவும் சேர்ந்து வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மி ட்ரம்பட் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆலிசனுக்கு என்ன வருத்தம்னா, ஜிம்மி ட்ரம்பட் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதோடைய நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. சோ இப்படி நாய்ஸ் கிரியேட் பண்றனால அவங்க அபார்ட்மெண்டோடைய ஓனர் மிஸ் டூரி அவங்கள அபார்ட்மெண்ட்ல இருந்து அடிச்சு விரட்டிடுவாங்களோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஹெலனா ஆலிசன் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, கிளிஃப் உன்னை லவ் பண்றானான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆலிசனும் இல்ல அப்படின்னு சொல்லிருந்தாங்க. தென் ஹெலனா ஆலிசன் கிட்ட நீ கிளிஃப் லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் ஆலிசன் இல்லன்னு சொல்லிருந்தாங்க. கிளிஃப் அண்ட் ஆலிசன் இந்த 2 பேருமே ஒருத்தர் கிட்ட இன்னொருத்தர் கைண்டா நடந்துக்கிடுவாங்க. அடிக்கடி ஃப்ரெண்ட்லியா ஹக் பண்றது, கிஸ் பண்றதுன்னு இருப்பாங்க. அதனாலதான் ஹெலனா ஆலிசன் கிட்ட நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களான்னு கேட்டாங்க. பட் ஆலிசன் இல்லன்னு சொல்லிட்டாங்க. தென் ஆலிசன் என்ன சொல்றாங்கன்னா, கிளிஃபுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு சின்ன அட்ராக்ஷன் தான் இருக்குதே தவிர அது லவ்லாம் கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அட்ராக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஆலிசன் என்ன சொல்றாங்கன்னா, கிளிஃப் ரொம்ப கைண்டா இருக்கிறனால தான் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகுது. கிளிஃப் கூட அந்த அபார்ட்மெண்ட்ல அவங்க தங்குறதுக்கு முன்னாடி ஆலிசனும் ஜிம்மியும் சேர்ந்து ஜிம்மியோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஹியூக் டர்னர் கூட தான் தங்கியிருப்பாங்க. ஜிம்மி யூனிவர்சிட்டியில படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜிம்மியும் ஆலிசனும் சேர்ந்து ஜிம்மியோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஹியூக் டேனர் கூட சேர்ந்து வாழ போயிட்டாங்க. டேனரை பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து ஆலிசனுக்கு டேனரை சுத்தமா பிடிக்காது. ஜிம்மி அடிக்கடி ஆலிசனை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அப்போல்லாம் ஹியூக் டேனரும் ஜிம்மி கூட சேர்ந்து ஆலிசனை இன்சல்ட் பண்றது, ஆலிசனை கிண்டல் பண்றதுன்னு ஆலிசனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆலிசன் அப்பர் கிளாஸ சேர்ந்தவங்க அப்படிதானே. சோ ஆலிசனுக்கு வெல்தி ஃபேமிலிஸ் கூட இருக்கிற அந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி ஜிம்மி அண்ட் ஹியூக் டேனர் இந்த 2 பேருமே ஃபுட் ஆர் மணிக்காக வெல்தி ஃபேமிலிஸ் உடைய பார்ட்டிஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா நடந்துகிட்டு ஆலிசனை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. அப்போல்லாம் ஆலிசன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு அப்பர் கிளாஸ் பிரிசனர் மாதிரி
மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஜிம்மியோடைய ஃப்ரெண்டு டேனருக்கு இந்த மாதிரி அப்பர் கிளாஸ் பீப்புளை இன்சல்ட் பண்ணிக்கிட்டு பார்ட்டிஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை ரொம்ப பிடிச்சு போயிரும். அடிக்கடி பார்ட்டிஸ்ல பெண்கள் கூட ஃபிளர்ட் பண்ணி அது மூலமா நிறைய பிரச்சனையை இழுத்துட்டு வந்துருவாங்க. டேனரால நம்ம ஆலிசனுக்கு தான் பிரச்சனையும் அவமானமும். நெக்ஸ்ட் டேனருக்கு இங்கிலாந்துல வாழ்ந்து போர் அடிச்சு போயிடுச்சு. சோ சைனாக்கு போய் நாவல் எழுதலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா ஜிம்மிக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஜிம்மி அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஹியூக் டேனர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய மதர் இங்கிலாந்துல தான் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நீ எதுக்காக சைனாக்கு போற, நீ சைனாக்குலாம் போக வேண்டாம், இங்கே இருந்து உன் மதரை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்மிக்கு டேனருடைய மதர்னா ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய சொந்த மதரா தான் ஹியூக் டேனருடைய மதரை நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஜிம்மி ஸ்வீட் ஷாப் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய உதவிகள் பண்ணாங்க. ஜிம்மி ஹியூக் டேனருடைய மதர் மேல அளவுக்கு அதிகமா மரியாதையும் அன்பும் வச்சிருக்காங்க. ஆனா ஆலிசனுக்கு ஹியூக் டேனருடைய மதரை சுத்தமா பிடிக்காது. ஜிம்மி எவ்வளவு சொல்லியும் ஹியூக் டேனர் கேட்கவே இல்ல. அவங்க மதரை இங்கிலாந்துல தனியா விட்டுட்டு டேனர் சைனாக்கு நியூ லைஃப தேடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மியும் ஆலிசனும் இப்ப அவங்க கிளிஃப் கூட தங்கி இருக்காங்கல்ல அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெலனா ஆலிசன் கிட்ட நீ எதுக்காக ஜிம்மிய மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆலிசன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க லவ் பண்ண டைம்ல ஆலிசனுடைய அப்பர் கிளாஸ் ஃபேமிலி ஜிம்மிய சுத்தமா ஏத்துக்கிடல. ஜிம்மி ஒர்க்கிங் கிளாஸ சேர்ந்தவங்க. ஜிம்மி படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை பார்க்கல. ஜிம்மி நல்ல பொசிஷன்ல இல்ல அப்படிதானே. சோ ஆலிசனுடைய ஃபேமிலி ஜிம்மிய ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காங்க, அவாய்ட் பண்ணிருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. அதுல ஜிம்மியோடைய ஈகோ பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டு. சோ எப்படியாச்சும் ஆலிசனை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஜிம்மி பயங்கரமா ஃபைட் பண்ணி ஆலிசனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போ ஹெலனாக்கு ஜிம்மி அண்ட் ஆலிசனுடைய ரிலேஷன்ஷிப் எவ்வளவு வீக்கா இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஜிம்மி ஆலிசனை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜிம்மி ஆலிசனையும் ஆலிசனுடைய எமோஷன்ஸையும் சுத்தமா மதிக்கிறது இல்ல. ஜிம்மிக்கு ஆலிசன் மேல சுத்தமா பாசம் இல்ல. ஆலிசனை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிட மாட்டேங்காங்க. இப்போ ஹெலனா ஆலிசன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீ தான் முடிவு எடுத்தாகணும். உன்னுடைய பேபிய பத்தி யோசி. உடனே நீ உன்னுடைய பிரெக்னன்சிய பத்தி ஜிம்மி கிட்ட போய் சொல்லு. ஒன்னு ஜிம்மி உன்னையும் உங்களுடைய குழந்தையையும் ஏத்துக்கிடணும். அப்படி இல்லனா நீ ஜிம்மிய விட்டு போயிரு அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஜிம்மி பயந்தது சரிதான் போல. ஹெலனா ஆலிசனை ஜிம்மி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ ஹெலனா ஆலிசன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு நீ ஜிம்மியை எதிர்த்து ஃபைட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லனா ஜிம்மி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஆகணும். அப்படி இல்லனா ஜிம்மி உன்னை கில் பண்ணிடுவான். ஒன்னு நீ எதிர்த்து நில்லு, இல்லனா ஜிம்மியை விட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹெலனாவும் ஆலிசனும் சர்ச்சுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பந்தான் ஜிம்மி வீட்டுக்குள்ள வராங்க. ஆலிசன் ஃபுல் டைமும் ஹெலனா கூடவே இருக்கிறத பார்த்து ஜிம்மி ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. ஹெலனா ஆலிசனை ஜிம்மி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்களோன்னு ஜிம்மி ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ ஜிம்மி அப்பர் கிளாஸ் பீப்புளையும் ஹெலனாவையும் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. டைரக்டா ஹெலனா கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீ எதுக்காக இந்த மாதிரி சீப்பான ட்ரிக் பண்ணி ஆலிசனை உன் பக்கம் இழுக்க பாக்குற அப்படின்னு கேக்குறாங்க. மேலும் ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி தான் ஆலிசனுடைய மதரும் ஆலிசனை பாதுகாக்கிறேன்னு சீப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா, ஆலிசனுடைய மதர் ஜிம்மியுடைய லாங் ஹேரை பார்த்து ஜிம்மிய தப்பா ஜட்ஜ் பண்ணாங்களாம். ஜிம்மிய க்ளோஸா வாட்ச் பண்றதுக்காக ஆலிசனுடைய மதர் ஒரு டிடெக்டிவையும் ஹையர் பண்ணதா சொல்றாங்க. தென் ரொம்ப ஆலிசனுடைய மதரையும் அப்பர் கிளாஸ் பீப்புளையும் இன்சல்ட் பண்ற மாதிரி ஜிம்மி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே ஆலிசனுக்கு பழகி போனதுதான். சோ ஆலிசன் எப்போதும் போல அமைதியா இருக்கிறாங்க. ஆனா ஹெலனா அமைதியா இல்ல. நீ எதுக்காக இப்படி பேசுற அப்படின்னு ஹெலனா ஜிம்மி கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஜிம்மி ரொம்ப எமோஷனலா என்ன சொல்றாங்கன்னா, ஜிம்மிக்கு 10 வயசு இருக்கும்போது ஜிம்மியோடைய ஃபாதர் த ஸ்பானிஷ் சிவில் வார்ல ஃபைட் பண்ணிட்டு
காயத்தோட இங்கிலாந்துக்கு திரும்ப வந்தாங்களாம். ஜிம்மியோடைய ஃபாதர் வீட்டுக்கு திரும்ப வந்த கொஞ்ச நாள்லயே ஜிம்மியோடைய ஃபாதர் இறந்து போயிட்டாங்களாம். அப்போ ஜிம்மிக்கு 10 வயசுதான். ஜிம்மிய கேரோட பாத்துக்கிடுற ஒரே ஆளுனா அது ஜிம்மியோடைய ஃபாதர் தான். சோ ஜிம்மி சின்ன வயசுலயே அவங்களுடைய ஃபாதரை இழந்தனால அதிகமான பெயின் அனுபவிச்சிருக்காங்க. ஃபாதர் இல்லாம வளர்ந்தனால ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. அதனாலதான் ஜிம்மி ஆலிசனும் அவங்கள விட்டு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. தென் ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா, நீங்கெல்லாம் அப்பர் கிளாஸ சேர்ந்தவங்க, எந்த பெயினையும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, ரொம்ப சொகுசா வாழ்ந்திருப்பீங்க. ஆனா நான் சின்ன வயசுலயே லவ், பிட்ரையல், டெத் அண்ட் லைஃப பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போன் கால் வருது. ஜிம்மி யாருன்னு பாக்குறதுக்காக போறாங்க. ஜிம்மி இல்லாத அந்த டைம்ல ஹெலனா ஆலிசன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றேன்னு நான் உன் ஃபாதர் கர்னல் ரெட்ஃபான் கிட்ட சொல்லிட்டேன். சோ உன்னுடைய ஃபாதர் நாளைக்கே இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆலிசன் பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்ல. சோ ஆலிசன் ஜிம்மிய விட்டுட்டு அவங்க ஃபாதர் கூட கிளம்பி போக ரெடியா தான் இருக்கிறாங்க. இப்போ ஜிம்மி திரும்ப வந்து ஆலிசன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஹியூக் டானரோடைய மதருக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு அவங்க இப்போ சாகர நிலைமையில இருக்கிறாங்க. சோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்கள பார்க்க போறேன், நீயும் என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாரியா அப்படின்னு ஜிம்மி ஆலிசன் கிட்ட கேக்குறாங்க. ஆனா ஆலிசன் ஜிம்மி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பதிலா ஹெலனா கூட சர்ச்சுக்கு போகலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஜிம்மியால இத நம்பவே முடியல. ஆலிசன் ஜிம்மிய விட ஹெலனாக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹெலனா கூட சர்ச்சுக்கு போயிட்டாங்க. இப்போ ஜிம்மி ரொம்ப வருத்தப்பட்டு பயங்கரமா அழுறாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் 2 சீன் 2ல பார்த்தோம்னா, ஆலிசனுடைய ஃபாதர் கர்னல் ரெட்ஃபான் ஆலிசனை கூட்டிட்டு போறதுக்காக மிட்லாண்ட்ஸ்ல இருக்கிற அந்த 1 பெட்ரூம் பிளாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆலிசனும் ஜிம்மிய விட்டுட்டு அவங்க ஃபாதர் கூட போறதுக்காக அவங்க திங்ஸ பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்னல் ரெட்ஃபானுக்கு முன்னாடி விட இப்போ ஜிம்மி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஜிம்மிய பத்தி கொஞ்சம் நல்ல விதமாவே பேசுறாங்க. கர்னல் ரெட்ஃபான் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் ஜிம்மி படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை பார்க்காம ஸ்வீட் கடை வச்சிருந்தாலும் ஜிம்மி உண்மையிலேயே கொஞ்சம் கிளவர் அண்ட் ஆனஸ்டான பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆலிசனுடைய ஃபாதர் கர்னல் ரெட்ஃபான் வந்து பிரிட்டிஷ் மிலிட்டரி ஆபீசரா இந்தியால சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சர்வீஸ்ல இருந்த அந்த டைமை தான் அவங்க லைஃப்லயே பெஸ்டான இயர்ஸா கன்சிடர் பண்றாங்க. ஆனா அவங்க அப்போ எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த மாடர்ன் வேர்ல்டுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஜிம்மி கர்னல் ரெட்ஃபானுடைய முகத்துக்கு நேரா இந்த உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு, ஆனா நீங்க அதுக்கேத்தாப்புல உங்களை மாத்திக்கிடாம பாஸ்ட்லயே மாட்டிக்கிட்ட ஒரு ஓல்டு ஃபேஷன்டு மேன் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்போ கர்னல் ரெட்ஃபான் ஜிம்மி சொன்னது சரிதான் ஒத்துக்கிடுறாங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டுல நான் லாஸ்ட் ஆன மாதிரி தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு கர்னல் ரெட்ஃபான் சொல்றாங்க. கர்னல் ரெட்ஃபான் என்ன சொல்றாங்கன்னா, ஆலிசனுடைய மேரேஜுக்கு முன்னாடி ஜிம்மிக்கும் ஆலிசனுடைய பேரண்ட்ஸுக்கும் நடுவுல நிறைய சண்டைகள் நடந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே ஆலிசனுடைய மதர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்மிய அவமானப்படுத்துற மாதிரி ஜிம்மிய கண்காணிக்கிறதுக்காகவே டிடெக்டிவையும் ஆலிசனுடைய மதர் ஹையர் பண்ணதா சொல்றாங்க. சோ உங்க மேரேஜுக்கு முன்னாடி என்னெல்லாம் சண்டை நடந்துச்சோ அது எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம், ஜிம்மி எல்லா டைமும் சரியாதான் இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கர்னல் ரெட்ஃபான் அவங்க பொண்ணு ஆலிசன் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஆலிசன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம ஜிம்மிய விட்டுட்டு போறது சரியா தப்பா, பசாட்ல ஜிம்மி கூடவே இருந்திரலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹெலனா கரெக்டா அங்க வராங்க. ஹெலனாவை பார்த்த உடனே மறுபடியும் ஜிம்மிய விட்டு போறதுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கிளிஃப் அங்க வந்து ஆலிசனுடைய முடிவை மாத்த ட்ரை பண்றாங்க. ஆலிசன் கிட்ட நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆலிசன் அதுக்கு ஒத்துக்கிடல. ஆலிசன் அவங்களுடைய திங்ஸ பேக் பண்ணிட்டு கிளிஃப் கிட்ட நீ ஜிம்மிய நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. தென் இவ்வளோ நாளா அவங்க தங்கி இருந்த அந்த 1 பெட்ரூம் பிளாட்ட கடைசியா பார்த்துட்டு கிளிஃப் கிட்ட ஜிம்மிக்காக அவங்க
எழுதின லெட்டரை கொடுத்துட்டு கிளிஃபுக்கு குட் பை சொல்லிட்டு ஆலிசன் அவங்க ஃபாதர் கூட அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹெலனாவும் கிளிஃபும் ஆலிசன் போனத ஜிம்மி எப்படி எடுத்துக்கிடுவான்னு தெரியலையேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கிளிஃபுக்கு ஹெலனா மேலயும் கோபம் இருக்கும். ஹெலனா தான் ஆலிசனை ஜிம்மி கிட்ட இருந்து பிரிச்சுட்டதா கிளிஃப் நினைக்க. கோபத்துல கிளிஃப் என்ன பண்றாங்கன்னா, ஆலிசன் ஜிம்மிக்காக ஒரு ஃபேர்வெல் லெட்டர் எழுதி அத கிளிஃப் கிட்ட கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த லெட்டரை ஹெலனா கிட்ட கொடுத்துட்டு கிளிஃப் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹெலனா மட்டும் தான் அந்த ரூம்ல தனியா இருக்கிறாங்க. ஹெலனா சுத்தி முத்தி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மியும் ஆலிசனும் பேர் அண்ட் ஸ்குரல் கேம் விளையாடும் போது ஸ்டஃப்டு அனிமல் வச்சிருப்பாங்கல்ல, அதுல பேர் இருக்கும்ல, அந்த டெடி பேரை எடுத்து அந்த டெடி பேரை ஹக் பண்ணிக்கிட்டே ஹெலனா பெட்ல படுக்கிறாங்க. டெடி பேர்னா யார குறிக்குது? ஜிம்மிய குறிக்குது. சோ ஜிம்மிய ஹக் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே ஹெலனா பெட்ல படுக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஹெலனாக்கு ஜிம்மி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சோ அதுக்காக தான் ஆலிசன் கிட்ட பேசி பேசி ஆலிசனுடைய மனசை மாத்தி ஆலிசனை ஜிம்மி கிட்ட இருந்து பிரிச்சு ஆலிசனை அவங்க ஃபாதர் கூட அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா, ஆலிசன் அவங்க ஃபாதர் கூட கார்ல போயிட்டு இருக்கிறத ஜிம்மி பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்கள நிறுத்தி என்ன யாதுன்னு ஜிம்மி கேட்கல. ஜிம்மி அவங்க 1 பெட்ரூம் பிளாட்டுக்கு வந்த உடனே ஹெலனா ஆலிசன் ஜிம்மிக்காக எழுதியிருக்கிற அந்த ஃபேர்வெல் லெட்டரை ஜிம்மி கிட்ட கொடுக்கறாங்க. அந்த லெட்டரை ரீட் பண்ணதும் ஜிம்மி பயங்கரமா கோபப்படுறாங்க. எதுக்காக தெரியுமா? ஆலிசன் அவங்கள விட்டு போனதுக்காக கிடையாது. ஆலிசனுடைய டோன் ரொம்ப பொலைட்டா இருக்குது அப்படின்னு கோபப்படுறாங்க. அவ என்னை விட்டு பிரிஞ்சு போறா, இந்த டைம்ல கூட அவளுடைய கோபத்தை வெளியில காமிக்காம லெட்டர்ல ரொம்ப பொலைட்டா எழுதி எமோஷனல் மெஸ் பண்ணி வச்சிருக்கா. இந்த அப்பர் கிளாஸ் பீப்புளே இப்படிதான், அவங்களுக்கு அவங்களுடைய கோபத்தை கூட வெளியில காமிக்க தெரியாது அப்படின்னு ஜிம்மி ஆலிசன் மேலையும் அப்பர் கிளாஸ் பீப்புள் மேலையும் அவங்களுக்கு இருக்கிற கோபத்தை வெளியில காமிச்சிட்டு இருக்காங்க. தென் ஹெலனா ரொம்ப நல்லாளு மாதிரி ஜிம்மி கிட்ட போய் ஆலிசன் பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. அத ஜிம்மி கொஞ்சம் கூட கேர் பண்ணல, எந்த எமோஷனும் காமிக்கல. ஜிம்மி ஹெலனாவையும் அப்பர் கிளாஸ் பீப்புளையும் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல டென்ஷன் ஆன ஹெலனா ஜிம்மியோடைய கன்னத்திலேயே பல்லார்னு அரைஞ்சி அதுக்கப்புறம் ஜிம்மிய கிஸ் பண்றாங்க. சோ அவங்க 2 பேரும் அப்படியே ஒன்னு சேர்ற மாதிரி ஆக்ட் 2 முடியுது. அதுக்கப்புறம் ஆக்ட் 3 சில மாசங்கள் கழிச்சு ஓபன் ஆகுது. ஆக்ட் 1 எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் ஆக்ட் 3யும் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம்மியும் கிளிஃபும் நியூஸ் பேப்பர் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்ட் 1ல ஆலிசன் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ ஆக்ட் 3ல அதே இடத்துல ஹெலனா நின்னு அயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆலிசனுடைய பிளேஸ அப்படியே ஹெலனா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கிளிஃப் ஜிம்மி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இனி நான் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க போறது கிடையாது, நான் வேற இடத்துக்கு போய் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்மி பெருசா ரியாக்ட் பண்ணாம ரொம்ப பொறுமையா இதை ஏத்துக்கிட்டு கிளிஃப் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய லைஃப்ல எத்தனையோ பெண்கள் இருந்திருந்தாலும் அவங்க எல்லாத்த விட எனக்கு நீ தான் முக்கியம், நீ எனக்கு ஒரு நல்ல அண்ட் லாயல் ஃப்ரெண்டா இருந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. தென் ஹெலனா ஜிம்மி கிட்ட அவங்க ஜிம்மிய லவ் பண்றதாகவும் ஜிம்மி கூட வாழ ஆசைப்படுறதாகவும் சொல்லி ஹெலனா ஜிம்மிய கிஸ் பண்றாங்க. ஜிம்மியும் ஹெலனா கிட்ட நான் என்னுடைய ஸ்வீட் ஸ்டால க்ளோஸ் பண்ணிருந்தேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஜிம்மி ஹெலனா கிட்ட சொல்றாங்க. ஹெலனாவும் அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. அந்த டைம்ல ஆலிசன் அங்க வர்றாங்க. ஆலிசனை பாக்குறதுக்கு ரொம்ப வீக் அண்ட் சிக்கா தெரியறாங்க. ஆலிசன் ஹலோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜிம்மி ஆலிசனுக்கும் ஜிம்மிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி ஜிம்மி ஹெலனா கிட்ட உன்னுடைய ஃப்ரெண்டு உன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜிம்மி ட்ரம்பெட் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆலிசனும் ஹெலனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆலிசன் ஹெலனா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ என் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறனால நான் கோபமாலாம் இல்ல, நான் உங்க 2 பேத்தையும் பிரிக்கிறதுக்காக வரல அப்படின்னு ஆலிசன் சொல்றாங்க. பட் ஆலிசனை திரும்ப பார்த்ததும் தான் ஹெலனாக்கு அவங்க தப்பு பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது தப்பு அப்படிங்கிறது இப்பதான் ஹெலனாக்கு புரியுது. சோ ஹெலனா ஜிம்மிய விட்டு போயிடலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆலிசன் ஹெலனா கிட்ட
இல்ல ஜிம்மிக்கு நீ தேவை, நீ ஜிம்மிய விட்டு போயிராத அப்படின்னு சொல்றாங்க. ஆலிசன் ஹெலனா கிட்ட அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்பந்தான் ஹெலனா அவங்களுக்கும் ஜிம்மிக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப தப்பானது அப்படிங்கறத ஆழமா உணருதாங்க. ஜிம்மிக்கும் ஆலிசனுக்கு மிஸ்கேரேஜ் ஆனது தெரிய வருது. ஜிம்மி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ ஜிம்மி ரொம்ப எமோஷனலா என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க பெயின்ல இருக்காங்க அப்படின்னா அத பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேன். அது என்னுடைய குழந்தையும் தான். நம்மளுடைய குழந்தைய நான் இழந்ததுல ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா இது என்னுடைய முதல் இழப்பு கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆலிசன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை தான் என்னுடைய முதல் இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைய இழந்தனால ஆலிசன் பயங்கர பெயின்ல ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஹெலனாவையும் பாக்குறாங்க, ஆலிசனையும் பாக்குறாங்க. ஜிம்மிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த டைம்ல ஹெலனா நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு ஜிம்மி கிட்ட சொல்றாங்க. அது ஜிம்மி ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலே நீ என்ன விட்டு போயிருவேன்னு எனக்கு எப்பவோ தெரியும். லவ் ஈஸியானது கிடையாது. லவ் பண்றதுக்கு எஃபோர்ட் அண்ட் கரேஜ் தேவை. அது உன்கிட்ட இல்ல அப்படின்னு ஜிம்மி ஹெலனா கிட்ட சொல்றாங்க. தென் ஹெலனா அங்க இருந்து கிளம்பிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆலிசன் ஜிம்மி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன் ஃப்ரெண்ட் டேனருடைய மதர் இறந்தாங்கல்ல, அதுக்கு நான் அட்லீஸ்ட் பூக்களாவது அனுப்பி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆலிசன் அழுதுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் நம்மளுடைய குழந்தைய இழந்தனால உனக்குள்ள இருக்கிற பெயினையும் ஃபீலிங்ஸையும் என்னால புரிஞ்சுக்கிட முடிஞ்சது அப்படின்னு அழுதுகிட்டே ஆலிசன் ஜிம்மியுடைய கால்ல விழுறாங்க. ஜிம்மியும் ஆலிசனை கிண்டல் பண்ணிக்கிட்டே ரெண்டு பேருமே அவங்களுடைய பேர் அண்ட் ஸ்குரில் கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ற மாதிரி இந்த பிளே முடியுது. லுக் பேக் இன் ஆங்கர் இந்த பிளேல 1950ஸ்ல வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச அந்த சமயத்துல பிரிட்டன்ல வாழ்ந்த ஆங்கிரி யங் மென்னோடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஜிம்மி மூலமா காமிச்சிருந்தாங்க. லுக் பேக் இன் ஆங்கர் இந்த பிளேயோடைய ஷார்ட் எஸ்ஸே அண்ட் டீடைல்டு எஸ்ஸே நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த எஸ்ஸேயோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம போய் பாருங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.